தூத்துக்குடி மாவட்டத்தில் கோரம்பள்ளம் குளத்தில் உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் வெள்ள நீரானது சென்றிருக்கிறது. இதனால் அங்கு பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி இருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் குளத்தில் உடைப்பு ஏற்பட்டதால் வெள்ள நீரானது ஊருக்குள் சென்று பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மழையால் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகிறார்கள் தென் மாவட்ட மக்கள். இந்நிலையில் குளத்தில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ள நீரானது ஊருக்குள் சென்று பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை மென்மேலும் பாதிப்பிற்கு உள்ளாக்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுப்ராஜா இணைகிறார். சுப்ராஜா, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? முழு விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக சூர்யா, அதாவது தூத்துக்குடி நேற்று முதல் பெய்து வரும் தொடர் கனமழையால தூத்துக்குடி பல்வேறு பகுதியில் மாநகராட்சி பகுதியில் வெள்ளத்துல சூழ்ந்திருக்கு. இந்த நிலைமையில காட்டாற்று வெள்ளம் அதிகமாக இருக்கு. காட்டாற்று வெள்ளத்தினாலதான் இப்ப தூத்துக்குடி நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இந்த கலெக்டர் ஆபீஸ் இந்த பகுதியில வெள்ளம் ரோட்டை தாண்டி வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு சென்று கொண்டிருக்கும் காட்சியை நம்ம கண்டோம். இந்த வெள்ள நீர் வாகனங்கள் வர முடியாம சூழ்நிலை காரணம் காட்டாற்று வெள்ளம் தான். காட்டாற்று வெள்ளம் பல்வேறு குளங்கள்ல குட்டைகள் நிறையும். அந்த குளங்குட்டைகள் நிறைந்து அதன் பிறகு வெளியேறும் தண்ணீர் தான் இந்த மாதிரி ஊருக்குள்ள புகுந்து வருவது ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்கள்ல வழக்கமா இருந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு பல்வேறு காட்டாற்று வெள்ளம் காரணமாக பல குளங்கள் உடைக்கப்பட்டிருக்கு. புளியம்புத்தூர் பகுதியில ஒரு சில குளங்கள் உடைக்கப்பட்டுள்ளது. அதே போன்ற தூத்துக்குடி கோரம்பலம் குளத்தை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய குளம். தூத்துக்குடி பகுதியில் இருக்க மிகப்பெரிய குளங்கள்ல தூத்துக்குடி கோரம்பலம் குளமும் ஒன்று. இந்த குளத்தை இடத்துல பாத்தீங்கன்னா 24 இந்த சற்று சொல்லுவாங்க தண்ணி திறந்து விடுது. அது மாதிரி 24 கண்மாய் இருக்கு. அந்த 24 கண்மாய் நிறைந்த பிறகு இங்கிருந்து நேராக தண்ணீர் கடலில் கண்டு கலப்பது வழக்கம். அது அதிகமான தண்ணி வரும்போது திறந்து விட்டா கடலுக்கு போவோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்ப நேற்று இந்த பெஞ்சு வர தொடர் மழையின் காரணமாக இந்த கோரம்பலம் குளம் முழுவதும் நிறைந்து அதுல உடைப்பு ஏற்பட்டு தண்ணி ஊருக்குள்ள பாயிற காட்சிகளை தான் நம்ம இப்ப பாத்துட்டு வரோம். இதுக்கு இடையில கண்மாய் திறந்து விடப்பட்டிருக்கு. கண்மாயில தண்ணி அதிகமா வருதுங்கிறனால கண்மாய் திறந்து அது கடலுக்கு கலக்கக்கூடிய அளவுக்கு தண்ணீரும் திறந்து விடப்பட்டிருக்கு. இருந்தும் கூட காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக கோரம்பலம் கண்மாய் உடைப்பு ஏற்பட்டு தற்போது ஊருக்குள்ள வெள்ளம் போயிட்டு இருக்கு. இதை தடுப்பதற்காக நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சூர்யா, தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் குளத்தில் உடைப்பு ஏற்பட்டு நீரானது ஊருக்குள் சென்றுள்ளது. சாலையை மூழ்கடித்தபடி வெள்ளம் செல்லக்கூடிய நிலையில் பொதுமக்கள் பெரிதும் சிரமப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி இசக்கி ராஜா.